அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பி அஜ்மீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி துருசு லுகத்துல் அரபியாவில் செகண்ட் பார்ட்டில் 3வது பாடம். சரிங்களா? அத்தர்சு சாலிசு 3வது பாடம். அஹ்மது கம் துவாலிபன் ஃபி ஃபஸ்லிக்கும் யாலி. யாலியே உங்களுடைய வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள்? கம்முக்கு அடுத்து ஒருமையான இஸ்மு இருந்துச்சுன்னா ப்ளஸ் நக்கிராயின் பிரகாரம் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? நசபு செய்யும். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? யா அலியுன்னு சொல்லக்கூடாது, யா அலியு. ஏன்னா முனாதா முஃப்ரதா வந்துருந்துச்சுன்னா, தனித்து வந்துருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ரஃபையின் மீது மப்னியாக இருக்கணும். யா அலியு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது இலாஃபத்தாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நசபு செய்யப்பட்டு இருக்கும். எப்படி இருக்கும்? யா அப்தல்லாஹி. யா அப்துல்லாஹின்னு சொல்ல மாட்டோம், யா அப்தல்லாஹி. ஏன்னா அல்லாவுடைய அடிமை. அது எப்படி இருக்குது? இலாஃபத்தாக இருக்குது. இது எப்படி இருக்குது? முஃப்ரது, தனித்து இருக்குது. சரிங்களா? அதனால் கவனித்து இருக்கணும், மறக்கக்கூடாது என்றைக்குமே. அலி ஃபி ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பறையிலே அர்பாத்த அஷர துவாலிபன். எங்களுடைய வகுப்பறையில் 14 மாணவர்கள். எண் பெண்பாலில் இருந்துச்சுன்னா எண்ணப்படுவது ஆண்பாலில் இருக்கணும். நீங்கள் இது ஆண்பாலில் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. 14 10 4 14. சரிங்களா? அதனால் நம்ம இங்கேயும் தான் கணக்கு பண்ணணும். இதையும் கணக்கு பண்ணக்கூடாது. புரியுதா? 14. எங்களுடைய வகுப்பறையிலே 14 மாணவர்கள். அத்துல்லாபு ஃபி ஃபஸ்லினா அக்சரு. எங்களுடைய வகுப்பறையில் மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க. இதில் கிராமர் இருக்குது. சரிங்களா? ஃபீஹி திசாத்தாஷர துவாலிபன். அதிலே 19 மாணவர்கள் இருக்கிறார்கள். யாலியே மஸ்முத் துவாலிபி ஜதீதில்லதி ஜா அம்சி. நேற்று வந்தானே அப்படிப்பட்ட புதிய மாணவனின் பெயர் என்ன? இஸ்முகு உசாமத்து. அவனுடைய பெயர் என்னது? உசாமா. ஹுவ தொவீலுன் ஜித்தன். அவன் மிகவும் உயரமானவன். லைச கதாலிக்க. அப்படி தானே அப்படின்னு கேட்போம்லாம். தான் இவ்வாறு இல்லையா? அவன் உயரமானவன் தானே அப்படின்னு சந்தேகத்தில் கேட்கலாம். அப்படி இல்லையோ அப்படின்னு கேட்கலாம். அதான் இவ்வாறு இல்லையா? பலா, ஆம். இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம பதிலாக எப்படி பார்த்துருக்கோம்? நேம் அப்படிங்கிறது தான் நம்ம பதிலாக பார்த்துருக்கோம். ஆனால் பலா எப்போ போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இதை பற்றி ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த கிதாபோடு சேர்ந்து ரிலேட்டடாக நான் சொல்லுதேன்னா ஷார்ட்ஸையும் பாருங்கள், அதுலேயும் நிறைய கிராமர் இருக்கும். சரிங்களா? பலா, ஆம். ஹுவ தொவீலுன் ஜித்தன். அவன் மிகவும் உயரமானவன். வலாக்கின்ன என்றாலும் ஹாமிதன், ஹாமிது. சரிங்களா? ஏன் இப்படி செஞ்சுருக்கு? நசப் செய்யப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னவுடைய சகோதரியில் ஒன்று தான் என்னது? லாக்கின்னு. இன்ன கேன்ன லாக்கின்ன லைத்த லா இல்லை. அது என்ன செய்யும்? இஸ்முக்கு நசபு செய்யும். புரிஞ்சுட்டிங்களா? ஹபருக்கு ரஃபவு செய்யும். வலாக்கின்ன ஹாமிதன் அத்தோலு மின்கு. என்றாலும் ஹாமித் அவனை விட மிக உயரமானவன். இன்னகு நிச்சயமாக அவன் அத்தோலு துவாலிபின். நிச்சயமாக அவன் மாணவர்களிலே மிக உயரமானவன். ஃபி ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பறையிலேயே மாணவர்களிலே மிக உயரமானவன். அவன் அத்துவலு துவாலிபின் ஃபி ஃபஸ்லிக்கும். உங்களுடைய வகுப்பறையிலேயே மிக உயரமான மாணவன் யார்? அத்துவலு துவாலிபின் ஃபி ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பறையிலே மாணவர்களிலே மிக உயரமானவன் இப்ராஹிம் ஆகும். அதுக்கடுத்து தஃப்தருக்க ஹாதா யாஹ்மதே இது உன்னுடைய நோட்டா. இன்ன ஹத்தக்க நிச்சயமாக உன்னுடைய எழுத்து ஜமீலுன் ஜித்தன் மிகவும் அழகாக இருக்குது. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லான்னா அல்லாஹ் நாடிய அந்த ஒன்று. அதான் மாஷா அல்லா. அல்லாஹ் போதுமாக்கிய அந்த ஒன்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ் போதுமாக்கிய நாடியெல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஷுக்ரன் யா அலி. யா அலியே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும்ல, அதுக்கு அரபியில் ஷுக்ரன் நன்றி. ஹத்தி என்னுடைய எழுத்து ஜமீலுன் அழகாக இருக்கிறது. ஹத்துக்க அஜ்மலு. உன் எழுத்து ரொம்ப அழகாக இருக்குது. உன் எழுத்து எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்குது. மன் ஹாதல் ஃபத்தா. இந்த இளைஞன் யார்? அல்லது அப்படிப்பட்ட. மேக்க யாஹ்மது. யாஹ்மதே உன்னுடன் இருக்கிறானே அப்படிப்பட்ட இந்த இளைஞன் யார்? அன்னகு நிச்சயமாக அவன் அஹூக்க உன்னுடைய சகோதரனை போல இருக்கிறான். இது நவாமில் கிதாபில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் எப்போ பயன்படுத்துவோம், அண்ணன் எப்போ பயன்படுத்துவோம், இந்த லாக்கினை எதுக்காக பயன்படுத்துவோம், இந்த கேன்னை எதுக்காண்டி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்கள் அத்தா மாதிரி இருக்கான், உங்கள் அண்ணன் மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது தான்
இந்த கேன் உறுதிப்படுத்தி ப்ளஸ் போன்று இருக்கான். உன்னுடைய நிச்சயமாக அவன் உன்னுடைய சகோதரனை போன்று இருக்கான். நேம் ஆம் இங்கே எப்படி பயன்படுத்தியிருக்காங்க? நேம் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே என்ன பயன்படுத்தியிருக்காங்க? பலா பயன்படுத்தியிருக்காங்க. நான் நோட் பண்ணிக்கோங்க. ஹுவ அவன் அஹி சஃபியு அவன் என்னுடைய உடன் பிறந்த சகோதரன். அக்பரு மின்க உன்னை விட மிகப்பெரியவனா. ஹுவ அவன் உன்னை விட மிகப்பெரியவனா. அசகரு அல்லது சிறியவனா. நம்ம பற்றி ஃபஸ்ட் பாடத்திலே சொல்லிட்டேன், கவனிச்சுக்கணும். ஹுவ அசகரு அவன் மிகச்சிறியவன். மின்னி என்னை விட மிகச்சிறியவன். ஃபி ஐ மஹஜையின் அந்த யாஹி என்னுடைய சகோதரனே எந்த ஹாஸ்டலில் நீ இருக்க. ஆனால் ஃபில் மஹஜையில் ஹாமிஸ். சரிங்களா? ஹாமிசி அதாவது நான் 5வது ஹாஸ்டலில் இருக்கேன். வஹுவ பாயிதுன் ஜித்தன் அது மிகவும் தூரமானது. அனில் ஜாமியத்தி அதாவது யூனிவர்சிட்டியை தொட்டும் ரொம்ப தூரமாக என்ன செய்யுது அது இருக்குது அப்படிங்கிறது. சில இடங்களில் நோட் பண்ணிட்டீங்களா எப்படி வருது பாடம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த இஸ்மு தஃப்லீலுக்கு முன்னாடி இஸ்மு தஃப்லீல்னு எது சொல்லுவோம்? மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு இஸ்மை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இஸ்மு தஃப்லீல் அப்படி சொல்லுவோம். அந்த இஸ்மு தஃப்லீலுக்கு அடுத்து கம்பேரிசன் பண்ணி வரும்போது என்ன பயன்படுத்துகிறாங்க? மின்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை நோட் பண்ணிக்கணுன்னா, இஸ்மு தஃப்லீல்னால் என்னது? மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு இஸ்மு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? நோட் பண்ணிக்கிட்டே வரணும். பாடங்களில் என்னென்ன நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம டக்குன்னு என்ன செய்யலாம்? பதில் சொல்லலாம், புரிஞ்சிக்கலாம். ஆனால் ஃபில் மஹஜையில் ஹாமிசினா 5வது ஹாஸ்டலில் இருக்கேன், அது யூனிவர்சிட்டியை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. ஆனால் ஃபில் மஹஜை சாமினி நான் 8வது ஹாஸ்டலில் இருக்கேன். வஹு அபாது மின் மின் மஹஜாய்க்கும் என்ன உங்களுடைய யூனிவர்சிட்டியிலேருந்து அது ரொம்ப தூரமாக இருக்குது. சரிங்களா? இலாஃபத்தாக வந்தால் தான் அப்படி வரும். இதுக்கு இந்த இஸ்மு தஃப்லீலுக்கு ஒரு சட்டம் உண்டு. ஏன்னா இஸ்மு தஃப்லீல் என்பது எப்படிப்பட்டது? அது கைர முன்சரிபோட தொடர்புடையது. கைர முன்சரிபில் என்ன வராது? ஜரும் வராது, தன்வீனும் வராது. அப்படி தானே? என்ன நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இலாஃபத் கிடையாது. முதாஃப் இலைஹி இதுதான் முதாஃப் இலைஹியா என்ன செய்யும் வரும். இதுக்கு 2 சட்டம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் மஹஜாக்கும் போட்டாலும் சரி ஓகே தான். ஏன்னா இலாஃபத்து அந்த எதன் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டிருக்கோ அது மாரிஃபாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கசர் செஞ்சும் சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி அலிஃப்லாம் வந்தாலும் அதுக்கு தோதுவாக சொல்லலாம். இதெல்லாம் நுசுசுன்னு ஒரு பாடம் கொடுத்தோம்ல, அதில் இருக்கும் இந்த சட்டம். ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 3ஆம் பாடம் அந்த நுசுஸில் 3ஆம் பாடத்தில் இந்த சட்டம் இருக்குது. அதுவும் எத்தனாவது நகுல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 5வது நகுல இருக்கும். சரிங்களா? சரி பாருங்கள். அப்புறம் ஐயுகுமா அஹிசனும் அந்த 2ல் எது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அல் மஹஜவுல் ஹாமிசு 5வது ஹாஸ்டல் அஹிசனும் நல்லா இருக்கும். ஃபைனல் குரஃபகு அவுசவு எனவே நிச்சயமாக அதனுடைய அறைகள் எப்படி இருக்கும்? விசாலமானதாக இருக்கும். நவாஃபிதகு இன்னும் அதனுடைய ஜன்னல்கள் அக்பரு மிக பெரியதாக என்ன செய்யும்? இருக்கும். மராஹிதகு அதனுடைய அந்த டாய்லெட்லாம் பாத்ரூம்கள்லாம் அன்ஃபலு பன்மை. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ரொம்ப சுத்தமாக இருக்கும். சுருரு இன்னும் கட்டில்கள்லாம் அல்லது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஃபீஹி அஜ்மலு ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சட்டத்தை பார்ப்போமா? ஒவ்வொரு சட்டமாக இதில் உள்ள சட்டம்னு சொல்லிட்டேன். கம் என்பது இஸ்திஃபாம். அதுக்கு அடுத்து ஒருமையான இஸ்மு வந்துச்சுன்னா அது நசப்ஜைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நிதா முனாதா அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. இதை தான் கனெக்ட் பண்ணணுன்னா 14ங்க தான். இப்போ எண் ஆண்பாலில் இருந்துச்சுன்னா எண்ணப்படுவது பெண்பாலில் இருக்கும். ஆனால் இங்கே எண் பெண்பாலில் இருக்குது. ஏன்னா எண்ணப்படுவது ஆண்பாலில் இருந்துச்சுன்னா எண் எப்படி இருக்கணும்? பெண்பாலில் இருக்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அக்ஸருவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
என்ன அத்துல்லாபுன்னு இருக்குது. இதுக்கு வந்து ஹரக்கத்தை எப்படி நம்ம கொடுப்போம், தர்கீப் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இது முபுததா, இது ஹபர், ஜார் மஜ்ரூர் முதாஃப் முதாஃப் இலைஹி, இது ஹபர். இங்கே எப்படி இருக்குது, இப்போ நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து கைர ஆக்கிலாக வந்துச்சுன்னா தான் அதனுடைய ஹபர் வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னா ஒருமையாக பயன்படுத்துவோம். ஏன்னா கைராக்கிலுடைய பன்மை வந்து பெண்பால் ஒருமையாக கருதப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்போது இது வந்து கைராக்கிலாவாக இருக்குது, இது ஆக்கிலா இருக்குது, மாணவர்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ இதனுடைய ஹபர் எப்படி இருக்கணும், இதுக்கு தோதுவாக தானே இருக்கணும். ஆனால் இது எப்படி இருக்குது, ஆண்பால் ஒருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஹபர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இஸ்மு தஃப்லீலாக இருக்குது. எப்படி இருக்குது, இஸ்மு தஃப்லீலாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எழுதுகிறதா இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.